தேர்தலை ஒரு 60 நாளிலே நம்ம சந்திக்க இருக்கோம். எண்ணி 60 நாள்ங்கிறது ரொம்ப கடகடன்னு ஓடி போயிடும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 60 நாட்களிலே ஒரு உறுதியான மனதோடு நீங்க இருக்கணும். இங்க இருக்கிற கேவிஆர் நகர் தாய்மார்கள் வந்து நானோ நீங்களோ பெரிய தெரியாத ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? பல தடவை இந்த கேவிஆர் நகருக்கு வந்திருக்கேன். 2011 மேயராக இருந்த போது உண்மையிலேயே 60 வார்டு இருக்கு திருப்பூர்ல. பல்லடம் தொகுதியில 10 வார்டு, வடக்கு தொகுதியில வார்டுகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதியில தெற்கு தொகுதியில 21 வார்டுகள் இருக்கு. இந்த 60 வார்டுகளிலுமே எந்த வார்டுக்குமே இன்னைக்கும் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு நாங்க போகல. கேட்டீங்கன்னா ஆதாரத்தோட எங்களால பெற முடியும். இந்த கேவிஆர் நகர் பகுதிக்கு சென்ற மாதிரி வேற எந்த வார்டுக்குமே நிதி இல்ல. அப்படிதான் கண்ண பண்ண. ஆமா, அவர் கூட பல நேரத்துல சொல்லியிருக்கார், திருப்பதி வார்டெல்லாம் ஜொலிக்குது, போய் பாருங்க. அங்க பேவர் பிளாக் பட்டாவே இல்ல, 42 லட்சத்துக்கு போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு நாள் என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டாரு கண்ண பண்ண. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மக்கள் பிரதிநிதிகள் யோசிச்சு பாருங்க. அப்ப மேயரா இருந்தோம், கையெழுத்து போட்டோம். 15 கோடிக்கு மேல இங்க இருக்கிற கான்கிரீட் ரோடு, டிச்சு, போர்வெல், இந்த வீதியில மட்டும் 4-5 போர்வெல் ஒரே வீதிக்கு மட்டும் சாங்ஷன் பண்ணி கொடுத்தோம். சரி, ஆளுங்கட்சி மேயர் இருந்தாதான் செய்ய முடியுமா? ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாதான் காரியம் பண்ண முடியுமா என்ன? இல்ல, எதிர்கட்சியில கவுன்சிலரா இருந்தாலும் எங்களால முடியும்னு 50 லட்சத்துக்கு காங்கிரீட் ரோடு தம்பி போட்டு கொடுத்தாப்லையா இல்லையா? சொல்லுங்க. போலீஸ்ல ஒரு சின்ன செக் பாயிண்ட் மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுகாதார நிலையம் கேவிஆர் நகர்ல. தடுப்பூசி போடுறதுன்னா ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா அங்க பாலம் தாண்டி வடக்கு போக வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு தடவை தான் தம்பி திருப்பதி கூப்பிட்டாப்புல, அக்கா வந்து பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, வாங்கக்கான்னு சொல்லி வம்படியா கூட்டிட்டு வந்து பார்த்தா இந்த 2-3 போலீஸ் எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. எப்பவுமே கேவிஆர் நகர்னா கொஞ்சம் எப்பவுமே ஒரு டெம்டான ஏரியாவே இருக்கும், அலர்ட்டா இருக்கும் போலீஸ். அதனால அங்க ஒரு சின்ன காவல் நிலையம் இருந்தது. இருந்தாலும் காவல் நிலைய அதிகாரி கிட்ட பேசி, அந்த இடம் நம்ம மாநகராட்சி தான், நம்ம தான் கொடுத்தோம் போலீஸ்க்கு. திருப்பி அவங்கள்ட்டே போய் பேசி, உங்களுக்கு நிறைய இடம் செக் பாயிண்ட் போட்டுக்கலாம், நான் மேயரா இருக்கேன், தம்பி திருப்பதி கவுன்சிலர் இருக்கார், நீங்க தாய்மார்களுக்காக இதை விட்டு கொடுங்க சுகாதார நிலையத்துக்கு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த அன்னைக்கு பதவியில இருந்த கமிஷனரா இருந்தவரும் சரி, இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரா இருந்தவங்க, எஸ்ஐ எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு சுகாதார நிலையமா மாத்தி கொடுத்தாங்க. சாதாரணமா தொடங்கின சுகாதார நிலையம் ஒரு ரிப்பன் கட்டி கட் பண்ணிட்டு போன அன்னைக்கு நான், அப்படிப்பட்ட சுகாதார நிலையம் இன்னைக்கு 20 பெட்டுகளோட 24 மணி நேரம் டாக்டர் வசதியோட இன்னைக்கு ரெடியா இருக்குதுன்னா, நான் கேட்கிறது மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உங்களுக்கு செய்யணும்னு என்ன இருந்தா எங்க இருந்தாலும் செய்யலாம். அதுக்கு ஒண்ணு ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், அமைச்சர் வேணும், முதலமைச்சர் வேணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. செய்யணும்ன்ற எண்ணம் உள்ளத்துல ஒரு ஓரத்துல இந்த கேவிஆர் நகர் மக்கள் மேல இதயத்துல ஒரு சின்ன அன்பு இருந்தா போதும், எல்லாமே செய்யலாம். அததான் செஞ்சு முடிச்சிருக்கோம், செஞ்சார். இதுக்கும் இன்னைக்கு நல்லா அருமையண்ணன் கண்ணப்பன் அவர்கள் நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டார் இன்னைக்கு இருக்கிற மேயரை பார்த்து. அவர் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? முதல்ல நகராட்சியா இருந்த திருப்பூர் 2008 மாநகராட்சியா இருந்து, கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்ப இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிற அண்ணன் செல்வராஜ் அவர்களை மேயர் ஆக்குறார். எப்படி மேயர் ஆக்குறார்? ஏரியாலாம் பெருசு கிடையாது, சும்மா இந்த டவுன் மட்டும்தான். இந்த திருப்பூர்ல இங்க இருக்கிற ஒரு தெற்குல இருக்கிற கொஞ்சம் வார்டு, வடக்குல இருக்கிற கொஞ்சம் வார்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு விழா நடத்தி அவர் மேயர் ஆக்குறார். மேயர் ஆக்கிட்டு போயிட்டாரா? ஒரு கவுன்சிலராக இருந்த அண்ணன் செல்வராஜ் அவர்கள் 2008 மேயர் ஆகிறார். மேயர் ஆனதுக்கு பின்னால் 2011 தேர்தல் வருகிறது. 2011 சட்ட
15 வார்டு இவ்வளவுதான் இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்தணும்னு சொல்லி நம்ம வீரபாண்டி ஊராட்சியில 10 வார்டு மாநகராட்சியில கொண்டு வந்தாங்க. பின்ன நல்லூர்ல பேரூராட்சியா இருந்தது, அந்த நல்லூரை மாநகராட்சியோட சேர்த்துனாங்க. 15 வேலம்பாளையம் மாநகராட்சியோட சேர்த்துனாங்க. இந்த முருங்கபாளையம் மாநகராட்சியோட சேர்த்துனாங்க. ஏடட் ஏரியாவா சேர்த்து 60 வார்டு ஆக்கி 60 வார்டு அறிவிச்ச உடனே தேர்தல். நாங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனோம், ரோடே இல்ல. இந்த கேவிஆர் நகர் பகுதிக்குள்ள எல்லாம் நுழையவே முடியல. பிரச்சார வேனு ஏடட் ஏரியா ஊராட்சி எல்லாம் எப்படி இருக்கும்? செல்ல மாட்டாங்க, குப்பை எடுக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. ஊராட்சியா இருந்த பகுதியெல்லாம் திடீர்னு டவுனா போய் நாங்க எல்லா பக்கமும் ஓட்டு கேட்டு வந்தோம். நான் கேட்கறது உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், தாய்மார்களே யோசிங்க. சின்னோண்டு நகராட்சியா இருந்தது மாநகராட்சி ஆக்குனாங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியல. சின்னோண்டு நகராட்சியை பெரிய மாநகராட்சி ஆக்கி கொடுத்தாங்க அம்மா. 60 வார்டுக்கு தேவையான திட்டங்களை செஞ்சமா இல்லையா? நீட்டு நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டோமா இல்லையா? எதுல நாங்க குறை வச்சோம்? இன்னைக்கு ஒரு குப்பை அள்ள முடியல. ஒரு துப்பு கெட்ட மாநகராட்சி. குப்பை அள்ளனீங்கன்னாவே போதுமையா, வேற என்ன கேட்கிறாங்க இந்த மாநகராட்சி மக்கள்? ஏதோ 5000 ரூபாய் மாசம் போட்டு விட்டுட்டார். 2,22,000 குடும்பம். இதுல பாதி குடும்பத்துக்கு 5000 போயிருக்கு, மீதி குடும்பத்துக்கு கிடையாது. 1,20,000 குடும்பத்துக்கு கிடையாது. அப்ப கோடை கால சிறப்பு நிதியில 2000 கொடுத்திருக்காருல முதலமைச்சர். அப்ப இந்த 1,22,000 குடும்பத்துக்கு மட்டும்தான் வெயில் அடிக்குமா? இந்த 1,22,000 குடும்பத்துக்கு மட்டும்தான் சூரியன் சுட்டரிக்குமா? நமக்கெல்லாம் என்ன, சுவிட்சர்லாந்துல போய் நம்ம குடியிருந்து பூந்து போய் இருக்க போறோமா 3 மாசத்துக்கு? நீ கொடுத்த எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதாங்க புழுவை பார்த்து, தூண்டில் இருக்கிற புழுவை பார்த்து மீன் புலகாகித ஆரம்பிச்சுதான். ஆமா, ஏமாந்து போன மீனை பார்த்து மனசுக்குள்ள எக்காரம் போட்டானா தூண்டில் போட்டவன். அந்த கதை தான் இந்த தேர்தல். ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், இங்க நின்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, மீன்பிடி தொழில் என்ற தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 5000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் இனி உங்களுக்கு இடமில்லை செயின்ட் கோட்டையிலே. உங்களுக்கு இனி இடம் கிடையாது. இங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். போத தலைக்கேறி போச்சு. நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தேர்வை ரத்து பண்றீங்க. தலைகீழ உள்டாவா நடக்குது எல்லாமே தமிழ்நாட்டுல. எங்க பார்த்தாலும் போதை. 100 டாஸ்மாக் கடையை மூடுனீங்கன்னா இந்த திருப்பதி கூட டாஸ்மாக் கடைய குடியிருப்பு பகுதியில் இருக்க கூடாது. பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சாங்க. அவரோட கன் லைசன்ஸ். ஆமா, நானே தம்பி திருப்பதி எல்லாரும் ஒன்னாதான் கன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கமிஷனர்கிட்ட போட்டோம். அப்ப நானெல்லாம் வாங்கியே 14 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவரோட கன் லைசன்ஸ் முடக்கியாச்சு, பாஸ்போர்ட்டை முடக்கியாச்சு. வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாராமா. ஆமா, பெரிய அவார்டா மோசடி பண்ணி கேவிஆர் நகர்ல 5000 கோடியை சுருட்டிட்டு ஓட போறார். பாத்தீங்களா? எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல செலுத்துங்க ஐயா. எதை பார்க்கணுமோ அதை பாருங்க. என்ன தேவை நமக்கு? இடுவாயில கொண்டு போய் குப்பையை கொட்டுறீங்க. வேண்டான்னு சொன்னா 22 நாள் ஜனங்களை புடிச்சு உள்ள வைக்கிறீங்க. அந்த அண்ணாமலை தான் சால்வை போட்டு வரவேற்றார் அந்த 22 நாள் ஜெயில இருந்து வந்தவங்க. கறிக்கோழி விலை ஒரு 5 ரூபாய் சேர்த்தி கொடுங்க போராட்டம் நடத்தினா அந்த பண்ணைக்காரர்களை எல்லாம் புடிச்சு ஜெயில போட்டு நம்ம விவசாய சங்கத்துல ஒன்றுபட்ட விவசாயிகள் சொல்ற அந்த தம்பி ஜெயில இருந்து முந்தானே தான் வந்தாரு. அங்கன்வாடி சத்துணவு கூடிய ஆயாக்கள் அவங்க சம்பளத்தை குறைச்ச நீ ஏன் குறைச்ச? இன்னைக்கு கலெக்டரேட்ல போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பேராசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம். போராட்டத்திலே அக்கப்போர் எடுக்கிற இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அருமை தாய்மார்களே, எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை கட்சிகள் புதிதாக உதயமானாலும் இந்த கேவிஆர் நகர் என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கோட்டை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எல்லா தேர்தலையும் லீடிங்ல தான் வந்திருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் முதற்கொண்டு அதையே நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். எல்லாம் வருவாங்க, புதுசா கட்சி தொடங்குவாங்க. ஏதோ நம்ம பசங்க பொண்ணுங்க சும்மா இருக்காம ஏதாவது பேசிட்டு சொல்லிட்டு இருப்போம்.
அவங்களுக்கு போடுமா இவங்களுக்கு போடுமான்னு. அதெல்லாம் தப்பு இல்ல, எல்லாம் போடலாம். ஆனா நீங்க போன் பண்ண உடனே யார் வருவா சொல்லுங்க? வருவார்ல? சரி, அதுக்கு மேல போன் பண்ணா நான் வருவேனா வர மாட்டேனா? வருவேன் தானே. இங்க இருக்க கண்ணப்பண்ண வருவாரா? வருவார். சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு திருப்பூர் பூரா. அதனால புரிஞ்சுக்கங்க, டீடைலா பேச முடியாது சரிங்களா? பொது மேல டீடைலா சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. போன் பண்ணுனா யார் வருவா, யார் வருவா, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் வருவார். சும்மா எல்லாரும் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க, நடிகர்கள் எல்லாம் இறங்குவாங்க, ரசிக்கலாம், பாடலாம், ஆடலாம், அதோட போச்சு. ஏத்து சுரக்கா கறிக்கு உதவாது. கேவிஆர் நகர்ல ஆரோ வாட்டர் வேணும்னா இங்க நாங்க வந்தாதான் முடியும். இங்க கேவிஆர் ரோட்ல பள்ளம் கூட்டு முடி இல்லாம சாலையில போகணும்னா அதிமுக இருந்தாதான் முடியும். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் பிரிஞ்சுதான் இருந்தோம். நாங்க ஒரு கட்சி, அப்படி ஒரு கட்சினா வேற கட்சி இல்ல, ஒரு தாய் பிள்ளைகளா தான் இருந்தோம். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில எங்களுக்குள்ள இருந்த பல கருத்து வேறுபாடுகள். ஆனாலும் இவங்க அக்கிரமத்தையும் அட்டூழியத்தையும் பார்த்து இனிமேலும் நாம் ஒன்று சேராமல் போனால் இந்த திமுகவை வீழ்த்த முடியாது என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்றைக்கு எடப்பாடியார் தான் இந்த கூட்டணியின் தலைவர், முதல்வர் என்று இன்றைக்கு பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். ஆமா, எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா இன்னைக்கு ஓரணியில நாங்க நிக்கிறோம். ஓரணியிலே சேர்ந்து இன்றைக்கு பொதுமக்களை சந்திக்கிறோம். அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் பேசுற போது சொன்னார், மைக்கு கிடைச்ச உடனே அகாண்டா வைப்பார் உகாண்டா வைப்பார் கத்துற கம்யூனிஸ்ட் குப்பையை பார்க்காம எங்கேயோ போனீங்கன்னு. நான் கேட்கிறேன், எம்பின்னு ஒருத்தர் இங்க ஜெயிச்சார ஞாபகம் இருக்கா? தாத்தா சுப்பராயன். ஆமா, அப்படிதான் இனி அழைக்கணும். எம்பின்னு ஒருத்தர் ஜெயிக்க வச்சீங்கல்ல, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? முகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு, மறக்க முடியாத மூஞ்சி. ஏன்னா வீரவசனம் பயங்கரமா பேசுவார். ஆமா, 57 என்ன பேசினாரோ அதைத்தான் இந்த 2017 வரைக்கும் 26 வரைக்கும் பேசிட்டு இருப்பார், மைக்கு கிடைச்சதுன்னா. அவரு நல்ல கவனிங்க, அவரு குப்பைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறார். இல்லன்னா முடிச்சு போடுவாங்க பொதுமக்கள்னு. குப்பைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு 3 நாள்ல கேன்சல் பண்றாரு. ஏன் அதை ரத்து பண்ணுனீங்கன்னு சொல்லி பெருசா யாரும் கேட்கல. ஆனா நான் ஒரு ஆணை போட்டு விசாரிச்சேன், என்ன காரணத்துக்காக இவர் அதை ரத்து பண்ணினார், ஏன் கேன்சல் பண்ணாரு கேட்டா, கனிமொழி பல்லடத்துக்கு வராங்களாம் மகளிர் மாநாட்டுக்கு. மகளிர் மாநாட்டுக்கு கனிமொழி அம்மா வர்றதுனால நாங்க இங்க குப்பை பிரச்சனையை கிளறலன்னு. அப்போ மக்கள் பிரச்சனையை விட, குப்பையை விட, நாம் நாட்டத்திலே கிடப்பதை விட, நாம் சாக்கடையிலே இருப்பதை விட, நம் பிள்ளைகள் சாக்கடையை மிதித்து பள்ளிக்கு போவதை விட இவங்களுக்கு கனிமொழியின் மாநாடு பெரிதாக போய்விட்டது என்றால் கருணாநிதியின் குடும்பத்தோடவே போகட்டும், நமக்கு வேணவே வேணாம். இனிமேல் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கும் நான் சொல்றாதான், எது மக்கள் பிரச்சனையோ அதை எடுத்து பேசுங்கள். எனவே அருமை தாய்மார்களே, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு. இந்த ஒரு மீட்டிங்கோட போறதில்லை, இன்னும் பல பொதுக்கூட்டங்களின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கோம், பேச இருக்கோம். எனவே உங்களுக்கு அடையாளமான முகம் இதோ நம்ம புள்ள விஷாலாட்சி, நம்ம தம்பி அன்பவன் திருப்பதி, நம்ம வீட்டு புள்ள கண்ணப்பன், இப்படி அடையாளமா சொல்றதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். அதையெல்லாம் விட்டுட்டு உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்லுங்க, அடையாளம் தெரியாதவர்களையும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களையும் கொண்டு வந்து விட்டால் மீண்டும் இந்த திருப்பூர் மட்டுமல்ல தமிழ்நாடே முடிஞ்சு போற நிலைமை ஆகி போயிடும். எனவே அருமை தாய்மார்களே, நீ சிந்தித்து, உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நான் அப்படியே சொல்லிட்டேன். இது அம்மாவோட கோட்டைன்னு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், எங்க நம்ம சரசு இங்க போச்சு, செல்ல நகர் சரசு, சரசு தான் எப்பவுமே நமக்கு நிக்கும் முதலாளா. அதனால நான் சரசுட்டையும் சொல்றேன், உங்க எல்லாத்துட்டையும் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஓட்டு கிடையாதுமா, நீங்க ஒத்த ஓட்டு கிடையாது, நீங்க ஒவ்வொருத்தரும் 50 ஓட்டை சேர்த்து தரணும் நம்ம கூட்டணிக்கு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்காக நிறைய நாங்க
செஞ்சிருக்கோம்? யாருமா? நிறைய பண்ணிருக்கு, நிறைய செஞ்சிருக்கு இல்லையா? அந்த நன்றியோட நீங்க இருக்கீங்க. ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அது நம்ம வீட்டு பணம் தான், அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது. எத்தனை நோட்டு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கங்க, ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க, அவ்வளவுதான். வணக்கம். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.